தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நான் நெஞ்சார நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளில் நாம் புனிதரான ஜோசப் குப்பச்சினோ அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். சிறு வயதிலேயே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தவர். தன்னுடைய தந்தை வாங்கிய கடனுக்காக சொத்தை அனைத்தையும் இழந்து வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தவர். தன்னுடைய மாமாவின் வீட்டிற்கு சென்று அங்கு அவர் நடத்தி வந்த தச்சு தொழிலை, செருப்பு தைக்கும் தொழிலை செய்து வந்தவர். சிறு வயதிலேயே அவருடைய தாய் அவருக்கு இறை ஞானத்தையும் பக்தியையும் ஊட்டி வளர்த்தவர். அதன் மூலமாக இறை இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலும் அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தியும் கொண்டவர். இவர் பிரான்சிஸ்கன் சபையில் முதலாக சேரும்பொழுது படிப்பறிவு இல்லாத காரணத்தினால் இவரை அங்கே நிராகரித்தார்கள். பின்பு அவர் கப்புச்சின் சபையில் சேர்ந்து படிப்பறிவு இல்லாத காரணத்தினால் அவரை ஒரு பிரதராக, அருட் சகோதரராக சேர்த்து கொண்டார்கள். ஆனால் அங்கேயும் அவர் நிரந்தரமாக இல்லாமல் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். பின்பு தன்னுடைய கடின உழைப்பாலும் பக்தி முயற்சிகளாலும் தவ முயற்சியாலும் அவர் ஒரு குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். பின்பு இவர் பல நேரங்களிலே இறைவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக ஜபத்தின் பொழுது மிதக்கவும் பறக்கவும் பல அற்புதங்களை செய்யவும் கற்றுக்கொண்டார். அதன் மூலம் நடந்தது. இவர் இயேசுவின் மீது எப்பொழுதுமே அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தவர். அதனால் இவருக்கு இருந்த சக்தியின் காரணமாக பல தலைவர்கள் இவரை வெறுத்து ஒதுக்கினார்கள், சிறையில் அடைத்தார்கள். இவரை மக்கள் மத்தியில் வர வேண்டாம் என்று கடுமையான சட்டங்களை இவர் மீது ஏற்றினார்கள். இருந்தாலும் அனைத்தையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவின் அன்பு பேயாகவும் இயேசுவின் அன்பு சகோதரனாகவும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயார் திருச்சபையோடு இணைந்து புனித ஜோசப் குப்பச்சினோடைய நாளை கொண்டாடுகின்றோம். நாமும் நம்முடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்கள் துயரங்களை ஏற்றுக்கொள்வோம். இறைவனுடைய அன்பையும் ஆசிரியையும் சுவைத்து வாழ்வோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 36 50 முடிய உள்ள வசனம். லூக்கா எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 36 50 உள்ள வசனம். இதை ஒரு பாவியான பெண், அதாவது விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் இயேசுவின் பாதத்தை கழுவுகின்றார், இயேசுவின் காலடியை கழுவுகின்றார். தன்னிடம் உள்ள விலையுயர்ந்த நறுமண தைலத்தை கொண்டு தன்னுடைய கூந்தலால் அதை துடைக்கின்றார். அது அங்கு உள்ளவர்கள் அனைவருக்கும் விமர்சனம் செய்தாலும் இயேசு அவற்றை ஏற்றுக்கொள்கின்றார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயம் என்னவென்றால், இயேசுவின் அருகாமை. இந்த பெண் தனக்கு தான் யார் என்ற ஒரு நிலையை உணர்கின்றார். இயேசு யார் என்ற நிலையை உணர்கின்றார். இயேசு மெசியா என்றும் தான் ஒரு பாவி என்றும் இவரால் தான் தன்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்ற மனநிலைக்கு உந்தப்பட்ட இவர் இயேசுவிடம் தன்னையே முழுமையாக கையளிக்கின்றார். தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி தான் ஒரு பாவி என்ற நிலையை உணர்கின்றார். இயேசுவும் உன்னுடைய பாவத்தை மன்னித்து, உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன், இனிமேல் பாவம் செய்யாதே என்று ஆறுதல் கூறி அனுப்புகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் துயரங்கள் எதுவும் வராது. நாமும் இயேசுவை அன்பு செய்வோம், இயேசுவும் நம்மை அன்பு செய்து நமக்கு வேண்டிய அனைத்தும் தருவார். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.